நல்ல காரசாரமான பருப்பு உருண்டை குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். 1 கப் கடலப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் மாற்றிக்கோங்க. 3 வரமிளகா, 2 பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி ஒரு இட்லி தட்டில் மாற்றிடுங்க. இப்போது அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு உருண்டையை அப்படியே வச்சுருக்கேன். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் உடையாமலும் இருக்கும். அதனால் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் 1 கப் சின்ன வெங்காயம், 7 பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை நல்லா வணங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்து வணக்கி விட்டுருங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஒரு பருப்பு உருண்டையை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இது கெட்டியாகிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குழம்பு இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க வைங்க. அவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லித்தலை, கருவேப்பிலை மேலால் தூவி விட்டு இறக்கிடுங்க. இதுக்கு பொரியல் எதுவும் தேவைப்படாதுங்க. அப்பளம் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.